Welcome to my first long video. நீங்கள் பார்த்த மினி விலாகோட கண்டினியூஷன் தான் இது லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்னை பற்றி சில விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எங்கே ஸ்கூலிங், நான் எங்கே காலேஜ் படித்தேன், இது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோடய குட்டி குட்டி மெமரிஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிறந்தது பாண்டிச்சேரியில் பிறந்தேங்க. வளர்ந்தது கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ் வந்து விழுப்புரத்தில் இருந்தோம். அண்ட் சென்னைக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே பிக்கு. எல்கேஜிலேருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிவந்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோடய ஃபேவரட் பிக்குங்க இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணது. ஸ்கூலில் என்ன ஒரு காம்படிஷன் வந்தாலுமே, என்ன ஒரு டான்ஸ் வந்தாலுமே, என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்தாலுமே ஜாயின் பண்ணிக்கிற கேரக்டருங்க நான். அதில் ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இந்திரா காந்தி வேஷம் போட்டிருந்தேன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு. சமைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி சமைச்சு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்கறது அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. பட் நான் அப்படிலாம் இல்லை, எப்படி இருக்குது, என்ன நல்லா இருக்கா, எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் இதுக்கு, அந்த மாதிரி நானே கேட்டுருவேன். இந்த ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சுட்டா எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் வருங்க. இந்த பாவாடை சட்டை போட்டு ஆடு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ண மேம் 5th ஸ்டாண்டர்டில் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் டீச்சர். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் மேக்ஸ் டீச்சர் பிடிக்கும். அண்ட் செகண்டாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஆடி இருந்த ஒரு டான்ஸ்க்கு வந்து அமுதா மேம்னு ஒருத்தவங்க. அவங்க எனக்கு லிட்ரலி எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா ஃபீல் கொடுப்பாங்க. ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க கிளாஸ்குள்ளே வந்தாலே நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிடுவேன். இதை யாரும் நம்ப மாட்டீங்க, பட் அதுதான் ட்ரூ. அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. எனக்கு அவங்கள இன்னமும் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக கூட பார்த்தேன், பட் பேச முடியல, டிராஃபிக்கில் பார்த்ததுனால அப்படியே வந்துட்டேன். அப் டு 8th வரைக்கும் நான் வந்து கோயட்டில் தான் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் 9th 12th வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல் போனேன். ஸோ அப்போ வந்து ஒரு புது ஃபீலாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் அப்படின்லாம் நினச்சேன். பட் அது இல்லை, எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் நான் பாட்டில் கேஷுவலாக இருப்பேன் கேர்ள்ஸ் ஸ்கூலில். ஸோ நம்ம அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்ட்டு ஒரு இதாக இருக்க வேண்டாம், கேஷுவலாக இருக்கலாம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. லெஃப்ட் சைடில் செகண்டாக இருக்கிறது தான் நான். அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் வந்து ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் இங்கே போரூரில் இருக்கிறது. லவ் மேரேஜ்ன்றதுலாம் ஆர்வ கோளாறில் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டேன் காலேஜ் படிக்கும் போதே. ஸ்டில் நான் காலேஜ் 3rd இயர் தான். அண்ட் இதுதான் என்னோடய வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் பிக்கு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக் தான் இந்த சாரீ பிக். இது எடுத்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். பட் இப்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இது முட்டை அடிச்சிட்டோமே, இப்போது நம்ம வேறு மாதிரி இருக்கோமே அப்படின்லாம் தோணும். பட் அது அப்படி இல்லை. ஓகே, நம்ம ஃபேஸ்லாம் மாறல, எதுவும் மாறல, நமக்கு ஹேர் மட்டும் க்ரோத் ஆகிடுச்சு, நம்ம பழைய மாதிரி ஆகிடுவோன்னு சொல்லிட்டு அப்பப்போ நானே மனசை தேத்திப்பேன். பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன் நைட்டுக்கு. அந்த பன்னீர் பட்டர் மசாலா யூஸ்வலாக வந்து கிளாத்தில் அந்த பன்னீரை போட்டு ட்ரைன் பண்ணி வைப்பாங்க வெயிட் வச்சு. பட் என்கிட்ட அப்போதைக்கு கிளாத் இல்லை. ஸோ நான் அப்படியே இந்த வடிகட்டிலே போட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு உரமாக வச்சு பண்ணிட்டேன். ஸோ அதை பார்த்தோன்னே என்னடா இது இப்படி பண்ணியிருக்கேன்னு யோசிக்காதீங்க. சப்பாத்தின்னும் போது தான் எனக்கு என்னோடய சாந்தியத்தை ஞாபகம் வருவாங்க. அவங்களால தான் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக போடுறேன். பர்ஃபெக்ட்டுன்றதை தாண்டி எனக்கு அது பர்ஃபெக்ட் தான். ஸோ அது சில பேருக்கு அது பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகாமல் இருக்கலாம், இன்னும் நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குற வரைக்கும். இது எல்லாமே கற்றுக் கொடுத்தது எனக்கு சாந்தியத்தை தான். எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே சாந்தியத்தை தான் சொல்லலாம். சின்ன வயசில் அவங்க பக்கத்துலேயே நின்று பார்த்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் எனக்கு குக்கிங் மேலே ஒரு ஆர்வமே வந்துச்சு. இதெல்லாம் நான் அத்தைக்கிட்ட பார்த்து அத்தைக்கிட்ட கற்றுக்கிட்டு
இதெல்லாம் பண்ணுற விஷயம் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகும் எப்பயுமே. நான் என் அம்மா கிட்ட க்ளோஸாக இருக்கிறத விட அத்தைக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவங்க வீடியோவில் காமிக்கிறேன். ஹோப் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். See you all in next video. டாடா, bye bye.